ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ச்சிபேட் சமையலின் தமிழ். இன்றைக்கி வண்டிக்கடை ஸ்டைலில் ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஜாரில் 3 பச்சை மிளகாவை காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. 3/4 கப் பொட்டுக்கடலை, இது கூடவே 1 கப் துருவின தேங்காய், இல்லைன்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்குவாங்க. 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை, 1 பெரிய வெங்காயம். இப்போ பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு 5 போல் சேர்த்துக்குவாங்க. 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்ச பிறகு இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஏற்ப கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதால அடி பிடிக்கும், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வண்டிக்கடை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிர்ச்சிபேட் சேனலுக்கு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.